தமிழ்நாட்டு பிரச்சனை விவசாய பிரச்சனை இல்லை, த்ரீஷா பிரச்சனை. உதயநிதியினுடைய மீட்டிங் விஜய் அவர்களை எதிர்த்து, விஜய் அவர்களுடைய நடவடிக்கை உதயநிதியை எதிர்த்து. திமுகவினுடைய வரலாறு என்பது ஆபாசம். திமுகவினுடைய ஒவ்வொரு மேடைகளும் பார்த்தீங்கன்னா ஆபாச மேடைகள். பெண் உரிமைக்காக வந்து என்ன பண்ணுறாருன்னு நடவடிக்கை எடுத்துட்டார். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பெண் உரிமை யாரு? த்ரீஷாமா தான். இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் போட்டி எதில் இருக்கணுங்க? நாளை வருகின்ற தமிழ்நாடு பட்ஜெட், எதிர்காலத்தில் இந்த கடன் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டை எப்படி கடனில் இருந்து மீட்க வேண்டும், இந்த சபரீசன் அவர்களையோ அல்லது உதயநிதி அவர்களையோ எப்படி பழிவாங்கலான்னு விஜயை விட ஒரு மடங்கு மேலே போய் ஆதவர்ஜனா அவர்கள் அமைச்சர் அவர்கள் காத்துட்டு இருந்தாங்க. அப்போ சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகளுடைய பேச்சை அடக்கிறதுக்கு, முடக்கிறதுக்கு, அச்சுறுத்துறதுக்கு கூட இந்த கைது இருந்திருக்கலாம். கண்டிப்பாக இவர் காவேரி தண்ணி பற்றி பேசலை. அது ஊரறிஞ்ச விஷயம், எல்லாம் பார்க்கக்கூடியவர்களும் தெரிஞ்சிச்சு. அவர் பேச்சை நானும் கேட்டேன், அது தெரிஞ்சுது. அப்போ எந்த தண்ணியை சொல்கிறார்? கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நேரடி வாரிசுன்னு சொன்னாங்க, அது உதயநிதி தான் சொல்லலாம். இந்த இரட்டை அர்த்தத்தில் பேசுறது, ஆபாசமாக பேசுறது. அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் பற்றி பேச நம்முடைய இருந்திருக்கிறார் இந்து மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் திரு பாரதமாதா செந்தில் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், நேற்று தஞ்சையில் உதயநிதி அவர்கள் பேசுனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்து இன்றைக்கி கைது செய்யப்பட்டிருக்காரு. தமிழ்நாடு முழுவதும் ஒரு போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது தஞ்சையிலே விவசாயிகள் நீர் இல்லாமல் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் விவரிக்க வேண்டிய ஒரு மேடையிலே ஒரு நடிகையினுடைய பெயர்களை அந்த கட்சியினுடைய திமுகவினுடைய தொண்டர்கள் கீழே இருந்து கூச்சலிடுகின்றார்கள். அந்த கூச்சலுக்கு பதில் சொல்லுகின்ற விதமாக உதயநிதி அவர்கள், நீர் வந்து தண்ணி வந்து வரலன்னா பிரச்சனை, ஆனால் அந்த தண்ணி அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை அங்கே சொல்கிறார். அப்போ எந்த தண்ணி அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, உண்மையிலே சொல்லப்போனால் நடிகை த்ரீஷா அவர்கள் குறித்தும் முதலமைச்சர் குறித்தும் மிக கேவலப்படுத்துகின்ற விதமாக சினிமாவில் வந்து அவங்களுக்குள்ளே இருந்த அந்த போட்டியை வந்து இப்போ அரசியலில் காட்ட ஆரம்பிச்சிட்டு. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா காவிரி பிரச்சனைக்காக இவங்க அடிச்சுக்கிட்ட மாதிரி தெரில, அல்லது காவிரி பிரச்சனைக்காக இந்த கைது நடந்த மாதிரி தெரில. காவிரி விவசாய பிரச்சனைக்காக இது நடக்கலை. தமிழ்நாட்டு பிரச்சனை விவசாய பிரச்சனை இல்லை, த்ரீஷா பிரச்சனை. என்னையா நடக்குது இந்த நாட்டில்? தமிழ்நாடு எப்பேற்பட்ட தமிழ்நாடு? ராஜராஜ சோழன் இந்த நாட்டில் வந்து உலகத்தில் வந்து பாதி இடங்களில் வந்து மிகப்பெரிய நீர் மேலாண்மையை உருவாக்கி, மிகப்பெரிய நகரங்களை உருவாக்கி, மிகப்பெரிய விவசாயத்தை உருவாக்கி, எப்படிப்பட்ட அற்புதமாக வாழ்ந்த இந்த தமிழ் மண்ணில் இன்றைக்கி விவசாய பிரச்சனைன்னு சொல்லி ஒருத்தர் மீட்டிங் போட்டு அதில் த்ரீஷாவை பற்றி பேசுகிறாரு. அவர் பேசின உடனே மறுநாளே வந்து உலகமாக குற்றம் செய்தது போல அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. அப்போ இந்த இரண்டு நபர்களுக்கும் இரண்டு கட்சிகளுக்கும் இடையே நடக்கின்ற போர் என்பது விவசாயத்திற்காக அல்ல, நீருக்காக அல்ல, கர்நாடகத்தை எதிர்த்து அல்ல. உதயநிதியினுடைய மீட்டிங் விஜய் அவர்களை எதிர்த்து, விஜய் அவர்களுடைய நடவடிக்கை உதயநிதியை எதிர்த்து. அப்போ தமிழகம் எதை நோக்கி செல்கிறது? இந்த தமிழ்நாட்டினுடைய அடிப்படை உணவு. உணவில்லாமல் ஒரு மனிதன் உயிர் வாழ முடியாது. அந்த உணவை தருகின்ற விவசாயி, இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயி. அந்த விவசாயினுடைய எத்தனையோ தற்கொலைகள் நடக்கின்றது. அந்த விவசாயினுடைய நெல், அவன் வந்து நெல்லை வந்து அறுவடை செஞ்சு அந்த நெல்லை கொண்டு வந்து வைக்கக்கூடிய இடத்துல அதை மழையிலிருந்து காப்பாற்றுறதுக்கு குடவுன் இல்லை. அதை பற்றி இவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்களா? அல்லது நீர் வராமல் இயற்கையின் மூலமாக இன்றைக்கு கர்நாடகத்திலிருந்து நீர் வந்திருக்கலாம். ஆனால் இந்த ரெண்டு அரசாங்கங்களும், கர்நாடகாவும் தமிழ்நாடு அரசாங்கமும் முறையாக பேச்சுவார்த்தை நடத்தி, அல்லது தமிழக மக்கள், தமிழக அரசியல் கட்சிகள் ஒன்று சேர்த்து நீர் வேண்டுன்றதுக்காக போராடுறதுக்காக தமிழக அரசு அந்த நடவடிக்கை எடுக்காம, அதனால தானே உதயநிதி அவர்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை ஒரு கூட்ட மாட்டேங்கிறார் அப்படின்ட்டு தஞ்சையில் போய் ஒரு போராட்டம் நடத்துறாரு. அப்போ நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை பற்றிலாம் பேசணும். அது கேவலமான ஒரு விஷயம். அவர் பேசியது, மேடையில் பேசியது என்பது அது திமுகவுக்கு வந்து சொல்லவா வேணும்? இன்றைக்கு நேற்றுக்கா ஜெயலலிதா அம்மாவை பற்றி எப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சொல்லி வெற்றி கொண்டான் போன்றவர்கள் திமுகவினுடைய மேடையில் பேசியிருக்கின்றார்கள். நாடாவை அவிழ்த்து பார் தெரியும்னு சொல்லி பேசிய கருணாநிதியினுடைய பேரன் பின்ன எப்படி பேசுவார்? திமுகவினுடைய வரலாறு என்பது ஆபாசம். திமுகவினுடைய ஒவ்வொரு மேடைகளும் பார்த்தீங்கன்னா ஆபாச மேடைகள். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள்லாம் அவங்களுடைய மேடை பேச்சாளர்கள். அப்போ இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி, இந்த மாதிரியான கலாச்சாரம், இதுதான் வந்து திமுகவுக்கு தெரியும். அதை உதயநிதி ஸ்டாலின் வெளிப்படுத்தி இருக்கின்றார். விஜய் அவர்கள் த்ரீஷா அவர்கள் குறித்து பேசியவுடன் பெண் உரிமைக்காக வந்து என்ன பண்ணுறாருன்னு நடவடிக்கை எடுத்துட்டார். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பெண் உரிமை யார்? த்ரீஷாமா தான்.
திரிஷா அம்மாவை தாங்க இந்த தமிழ்நாட்டுடைய பெண் உரிமைக்கான ஒரு அடையாளம். அதனால் அந்த அம்மாவை பற்றி பேசுறதுன்றது வந்து உடனடி நடவடிக்கை. எப்படி நைட்டு பேசுகிறாருன்னா நாளைக்கு காலையில் கைது. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த அரசாங்கம் காவல்துறை எல்லாம் வந்து உடனடியாக பெண் உரிமைக்காக சிங்கப்பெண் அதிரடி நடவடிக்கை மாதிரி உடனடியான நடவடிக்கைகள்லாம் இன்னைக்கு காலையிலேயே உதயநிதியை கைது பண்ணி தஞ்சாவூர் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது பெண்கள் என்றாலே பொதுப்படையாக தானே வைக்க முடியும். அதை எப்படி நம்ம திரிஷாவை மட்டும் விலக்கி பார்க்க முடியும்? இல்லை, திரிஷான்னா கொஞ்சம் உடனடி ஆக்ஷன். சிங்கப்பெண் வந்து சீறி பாயிர சிங்கப்பெண் பழைய முதல்ல வந்து திரிஷாவை தான் டார்கெட் பண்ணி திமுக காரங்க பேசிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தானே விஜய் எடுத்துக்குவாரு. கண்டிப்பாக எதிர்கொண்டாலும் கண்டிப்பாக உதயநிதி பேசியதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் இந்த அளவுக்கு வேகமாக எல்லா இடங்களிலும் எல்லா புகார்களிலும் பல பெண்கள் பல வந்து ஸ்டேஷன் வாசலில் நின்று காத்து கிடந்திருக்காங்க பல பிரச்சனைகளை சொல்லி. அதுக்கெல்லாம் உடனடி ஆக்ஷன் இல்லாமல் இதுக்கு உடனடி ஆக்ஷன் இருக்கும் போது திரிஷா அவர்கள் பெண்களுடைய ஒட்டுமொத்த உருவம் அடையாளம் அப்படின்றத நான் சொல்கிறேன். நம்ம ஒன்றும் தப்பாக சொல்லி. இன்னைக்கு உதயநிதி அவர்கள் கைது செய்யப்படும் பொழுது என்னோட பேச்சுகளை வெட்டி ஒட்டிட்டாங்க, மேகதாது விவகாரத்தை வந்து ஒரு மழுங்கடிக்கிறதுக்காக இந்த கைது நடக்கப்படுது, பயந்தாங்கோலி கிடையாது, இது பயந்தாங்கோலி அரசு அப்படின்னுலாம் விமர்சனம் வச்சிருக்காரு. ஆமாம், அதாவது பயந்தாங்கோலி அரசு, இது ஒரு காமெடியாக இருக்குது, எனக்கு வந்து நகைச்சுவையாக இருக்குது, இப்பெல்லாம் அவர் வந்து விமர்சனம் வைக்கிறாரு. உண்மையை சொல்ல போனாக்க உதயநிதி அவர்களும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் பார்த்திங்கன்னா சினிமா துறையில் இருந்து பல பிரச்சனைகள், அவர்களுக்குள் பல கருத்து வேறுபாடுகள், பல போட்டிகள் நடந்திருக்குங்கிறது சில விஷயங்கள் இப்போ தெரிய வருது. அந்த போட்டிகள் வந்து என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி அரசியல் கட்சியாக விஜய் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் உருவாக்கி இன்றைக்கி தேர்தலையும் வெற்றி பெற்று முதலமைச்சரும் வந்துட்டார். இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி, இப்போ இவங்க 2 பேருக்குள்ளேயும் போட்டி எதில் இருக்கணுங்க? நாளை வருகின்ற தமிழ்நாடு பட்ஜெட், எதிர்காலத்தில் இந்த கடன் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டை எப்படி கடனில் இருந்து மீட்க வேண்டும்? தமிழ்நாட்டினுடைய மின் கட்டணம் மேலும் 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 இந்த ஆட்சியிலும் உயர்ந்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்தினுடைய விவசாயிகளுக்கான நீர் கிடைக்காமல் கஷ்டப்பட்டு இருக்கான். தமிழ்நாட்டினுடைய மக்கள் விலைவாசி உயர்வினாலே பாதிக்கப்பட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் பல இடங்களிலே இன்னமும் அந்த ரவுடிசம், அராஜகம், படுகொலைகள் இது நடந்துட்டுருக்கு. அப்போ இது சம்பந்தமாக விவாதிக்க வேண்டிய முதலமைச்சரும், இது சம்பந்தமாக கேள்வி எழுப்ப வேண்டிய எதிர்க்கட்சி தலைவரும், ஆனால் திரிஷா குறித்து விவாதித்து கொண்டு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது, சினிமா துறையில் இருக்கும்போது இவங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனையை அப்படியே கொண்டு வந்து அரசியலையும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஜனநாயக ஒரு ஒரு அரசியலுக்கு வந்து இது உகந்ததல்ல. இந்த இருவருடைய அந்த போட்டி இருக்குது பாருங்கள், போட்டி, பொறாமை, சண்டை, வெறுப்பு, இதெல்லாம் இந்த இடத்துல இப்படி காட்டுறதுன்றது வந்து தமிழ்நாட்டு வரலாற்றுக்கு அவமானம். நீங்கள் பட்ஜெட்டை பற்றி சொன்னீங்க, நாளைக்கு அது மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அப்போ இந்த மாதிரி சண்டைலாம் போடுறான்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னால் உதயநிதி அவர்கள் பட்ஜெட்டில் இப்படிலாம் பண்ணணும்னு ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டு பேசுனது பார்த்தீங்க. திட்டமிட்ட நாளைக்கு பட்ஜெட்டில் ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பார் அப்படிங்கிறக்காக ஒரு கைது நடவடிக்கை அப்படின்னு இதை வச்சுக்கலாமா? நிச்சயமாக அரசியலில் வந்து எல்லா விதமான சாம பேத தண்டை எல்லா விதமான நடவடிக்கைகளையும் எடுப்பது தான் அரசியல். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே விஜய் அவர்கள் சொல்கிறாரோ இல்லையோ, ஆதவர்ஜனா சொல்கிறார். ஆதவர்ஜனா நீண்ட நாளாக காத்துட்டு இருந்தார், இந்த சபரீசன் அவர்களையோ அல்லது உதயநிதி அவர்களையோ எப்படி பழி வாங்கலான்னு விஜயை விட ஒரு மடங்கு மேலே போய் ஆதவர்ஜனா அவர்கள் அமைச்சர் அவர்கள் காத்துட்டு இருந்தாங்க. அதனால் அமைச்சர் ஆதவர்ஜனா அவர்கள் இதில் கொஞ்சம் மும்முரம் எடுத்திருப்பார். உதயநிதி அவர்களை கைது எப்படியாவது செய்திடணும் அப்படின்றதுல வந்து ஆர்வம் வந்து முதலமைச்சரை விட அமைச்சர் ஆதவர்ஜனா அவர்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. அது மட்டும் இல்லாமல் சட்டசபையில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி என்பது ஜனநாயகத்தில் அவங்க கேள்வி கேட்குறதும் அதுக்கு பதில் சொல்கிறதும் விளக்கம் கொடுக்கறது தான் நாட்டினோட ஜனநாயகம். அதனால் கூட இவர்கள் வந்து உடனடியாக இன்றைய தினமே கைது செய்து அவர்கள் வந்து நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்றிருக்கலாம். அதுவும் இங்கேருந்து தஞ்சாவூருக்கு வேன்லேயே அழைச்சிட்டு போகிறாங்க. அதனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும். இதெல்லாம் வந்து ஒரு திசை திருப்பறக்கான நடவடிக்கை தான் விஜய் அவர்கள் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக விஜய் அவர்கள் செய்கிறாரோ இல்லையோ, அவர் முதல்வர் விஜய் சுற்றி இருக்கக்கூடிய காவல்துறை சார்ந்த உயரதிகாரிகள் அல்லது தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் அல்லது அமைச்சரவையில் இருக்கக்கூடிய உயர் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து சில திட்டங்களை தீட்டுவாங்க. எதிர்க்கட்சி எப்படி முடக்கலாம், உதயநிதி அவர்களை எப்படி முடக்கலாம், எப்படி இந்த கைது நடவடிக்கை எடுத்தாக்க இதன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனை தான் பேசப்படும். இப்போ நாளைக்கு வந்து உண்மையிலேயே இந்த பட்ஜெட் மூலமாக 2500 ரூபாய் வந்து குடும்ப தலைவருக்கு தரதா சொன்னது சம்பந்தமாக 6 சிலிண்டர், ஆமாம் இன்னும் 6 சிலிண்டர், இதெல்லாம் வந்து மடைமாற்றப்படும். இது திட்டம் தான், இது காலமலை. இப்போ நீங்கள் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாருங்க. அப்போ தாவேக்கா ஆட்சி சொன்ன 200 யூனிட் ஃப்ரீனா நமக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய பில்லு ஒரு 4000 ரூபா 5000 ரூபா வந்திருந்ததுன்னா அது 3000 ரூபா ஆச்சுன்னா நீ 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னதுக்கு அர்த்தம் இருக்குது. ஏங்க இது வரைக்கும் 4000 ரூபா வந்துட்டு இருந்ததெல்லாம் இப்போ 6000 ரூபா வருதுங்க. ஆனால் 200 யூனிட் ஃப்ரீ. இது என்ன கால்குலேஷன் ஒன்றும் புரியலை. பல இடங்களில் மின் கட்டணம் உயர்ந்து வந்து பில்லை பார்த்தோன்னா ஷாக்கு.
நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் தப்பா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, வாட்ஸ்அப் எல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொல்றாரு. ஏங்க ஸ்டாலின் அவர்கள் சொல்லுங்க, நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்களை சொல்கிறேங்க, எங்களுடைய வந்திருக்கக்கூடிய இபி பில்லை நாங்கள் ஆதாரங்களாக காட்டுவோங்க. கடந்த மாதங்கள் 6 மாத காலங்களில் வந்த ஒரு பில்லுனுடைய விலையை விட அதை விட ஒரு 20% அதிகமாக இருக்குங்க. அப்போ இவர்கள் ஏதேனும் ஒரு இந்த இந்த கணக்கெடுப்பில் செய்யக்கூடிய ஒரு முறையற்ற விஷயந்தான் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதான் விஜய் சித்து போட்டார், ஒரு வீடியோ போட்டார், 65,000 பில்லு ஷாக் ஆகிட்டா அப்படின்னாரு. அதை உடனே ஸ்டாலின் அவர்கள் அட்டாக் பண்ணி போட்ட உடனே அது அப்படியே பெரிய வைரல் ஆச்சு. அது உண்மைதானே. இப்போ விஜய் சித்து என்ன திமுகவா? விஜய் சித்து என்ன ஆளுங்கட்சிக்கு எதிரானவரா? அவருடைய கருத்தை சொல்கிறாரு, உண்மையிலே அவர் பட்ட பாதிப்பை சொல்கிறாருங்க. அவரை போல் எத்தனையோ மக்கள் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ மின் கட்டணத்தை வந்து இவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் உயர்த்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் சொன்ன அந்த சிலிண்டர் வந்து 6 சிலிண்டர் தரணுங்க. இது எப்போ தர போகிறாரு? இதெல்லாம் பட்ஜெட்டில் விவாதிக்கப்படல, சட்டமன்றத்தில் விவாதிக்கப்படல. அப்போ சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகளுடைய பேச்சை அடக்கிறதுக்கு, முடக்கிறதுக்கு, அச்சுறுத்தத்துக்கு கூட இந்த கைது இருந்திருக்கலாம். நேரு முன்னாள் அமைச்சர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, ஜெகதீஸ்வரியோட ஆடியோ, அமைச்சர் அவர்களோட ஆடியோலாம் வெளி வந்துச்சு, அதுக்கெல்லாம் பொங்க மாட்டேங்கிறீங்க. தாவேக்க ஆட்கள் மேலே பல பாலியல் புகார்கள் வருது, அதெல்லாம் எது ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. பட் வந்து இதை மட்டும் நீங்கள் மும்முரமாக பண்ணுறீங்க, திமுக மேலே ஒரு காவல்துறை ஏவறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கல. தாவேக்கா அவர்கள் மீது, தாவேக்கா நபர்கள் மீது வந்த பெண்கள் மீதான புகார்களாக இருக்கட்டும், அல்லது உதயநிதி அவர்கள் பேசியதாக இருக்கட்டும், எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு என்னென்னா, எல்லோர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். அது யாராக இருந்தாலும் ஒரு பெண்ணை களங்கப்படுத்தும் விதமாக அல்லது பெண்ணை ஆபாசப்படுத்தும் விதமாக ஒருவர் பேசுகிறாருன்னா அது தேவையற்றது. ஏங்க இப்போ அது தேவையாங்க? அந்த கட்சி கூட்டத்தில் இருக்கவங்க த்ரீசான்னு அவங்க கட்டுறாங்க. அது த்ரீசா அவர்கள் கட்டுறா. நீங்கள் விவசாய பற்றி பேசிட்டு போகலாம்ல. உடனே நான் மேகதாதுவை பற்றி சொன்னேன். நான் வந்து அங்கே தண்ணி வருதா, இங்கே தண்ணி வருதோ இல்லையோ அந்த இடத்துல தண்ணி வரணும் அப்படின்னா என்ன, எந்த அர்த்தத்தில் சொல்கிறாருங்க? கண்டிப்பாக இவர் காவேரி தண்ணி பற்றி பேசலை. அது ஊரறிஞ்ச விஷயம், எல்லாம் பார்க்கக்கூடியவங்களும் தெரிஞ்சிச்சு. அவர் பேச்சை நானும் கேட்டேன், அது தெரிஞ்சுது. அப்போ எந்த தண்ணியை சொல்கிறார்? அந்த பெண்ணை குறித்து பேசும்போது தண்ணின்னு சொல்லும் போது நீ எந்த தண்ணியை சொல்கிற? இது தெரியுதுல்ல. அப்போ ஏதோ ஒரு ஆத்திரத்தில் இருக்கார் உதயநிதி, ஏதோ ஒரு வெறுப்பில் இருக்கார், வெறுப்பின் உச்சத்துக்கு போயிருக்கிறாரு. அந்த பேரை சொன்ன உடனே அதை கொட்டிட்டார். ஆத்திரத்தில் அடக்க முடியல. ஸ்டாலின் அவர்கள் மாதிரி பக்குவம் இல்லை. ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய பக்குவமானவராக தான் இப்போ நான் தெரியுது. தனிநபர் தாக்குதல் அவர் பெருசாக ஈடுபட மாட்டார். அவர் ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலே சொல்ல போனாக்க ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படின்னா அவரும் ரெட்டை அர்த்தத்தில் பேசுவார். கிட்டத்தட்ட கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நேரடி வாரிசுன்னு சொன்னாக்க அது உதயநிதி தான் சொல்லலாம். இந்த ரெட்டை அர்த்தத்தில் பேசுறது, ஆபாசமாக பேசுறது, அவர் ஒருவரை பற்றி ரொம்ப இழிவு பற்றி பேசுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐயா கருணாநிதி அவர்கள் அது சமாளித்தார். அவருக்கு அந்த தமிழ் இலக்கணத்தை பற்றி அழகாக தெரிஞ்சதுனால அவர் வந்து இந்து என்றால் திருடன், அது வந்து இந்த நாட்டினுடைய மொழி, இந்த நாட்டினுடைய இதில் பார்த்தீங்கன்னா அர்த்தம் அப்படி வருது அப்படின்னு என்ன பண்ணார், மாற்றினார். ஆனால் உதயநிதிக்கு அதெல்லாம் தெரியல. காமெடியாக இருக்குது, என்னை கைது பண்ணுறது நகைச்சுவையாக இருக்குன்ற மாதிரி அவர் உண்மையிலே அவர் இப்போ எடுத்துக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான் எங்களுக்கு நகைச்சுவையாக இருக்குது. ஏங்க நீ பேசுகிறத பேசிட்டீங்க, கைது பண்ணால் நாங்கள் எந்த கைதுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம். அந்த முகத்தில் வந்து பொலிவு இல்லையே, அந்த தைரியம் இல்லையே. இல்லை சிரிச்சுட்டு தான் போனார். என்ன சிரிச்சு? நீங்கள் நல்லா ஃபுல்லாக பார்க்கணும். நீங்கள் ஏதோ கொஞ்சம் ஒரு சீரை பார்த்துருப்பீங்க. அந்த முகத்தை கூட்டத்தை பார்க்கும்போது சிரிப்பு இருந்தது. கூட்டத்தை தாண்டி தனியாக வண்டியில் அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா அந்த மூஞ்சில் இருக்க சோகம் அப்படியே பழிச்சுட்டு தெரியுது. உதயநிதி அவர்கள் உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு சிறைக்கெலாம் வந்து இது வரைக்கும் போனதில்லை. இப்போ தான் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு சிறைக்கு செல்வார்னு நினைக்கிறேன். அவர் சிறைக்கு செல்வதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை, அல்லது விஜய் அவர்கள் எடுத்த நடவடிக்கை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. ஏங்க விவசாயிக்கு உண்மையிலே அந்த பிரச்சனை பட்ஜெட், விவசாய பட்ஜெட்டை பற்றி ஒரு விவாதம் பண்ணுறாங்க. என்னென்னா திருப்பதியில் கொண்டு போய் அவங்க வந்து வச்சு பட்ஜெட்டை வந்து வேளாண் துறை அமைச்சர் போய் அங்கே வச்சு வேண்டிட்டு வராருன்னு. அதுதான் கலைஞருடைய சமாதியில் போய் நீங்கள் வச்சு பட்ஜெட்டை வந்து அங்கே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரும்போது ஏன் திருப்பதிக்கு போய் கோயிலில் வச்சு பட்ஜெட்டை வச்சு அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரக்கூடாது? ஏங்க இது என்னங்க நியாயம்? இது தயிர் வடையை வச்சு நீங்கள் ஒரு படையல் போடுற அந்த நம்பிக்கையெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை, பட்ஜெட்டை கொண்டு போய் திருப்பதியில் வச்சா அந்த நம்பிக்கையை பற்றி ஏன் இழிவுபடுத்துறீங்க? இப்போ விஜய் அவர்கள் மத நலனுக்குமா 3 மசூதிக்கு போனார், கோவிலுக்கு போனார், சர்ச்சுக்கு போனார். அப்படிங்கும்போது மொத்தமான மக்கள் அவங்களுக்கு மொத்தமாக வாக்களிச்சிருப்பாங்க. அப்படி பார்த்தா எல்லா மத தலங்களுக்கும் கொண்டு போய் வச்சு பண்ணலாம்ல அப்படின்னு கேட்க. அதாவதுங்க ஒவ்வொருத்துக்கும் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு அரசியல் என்பது வந்து ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவருடைய நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது. அவர் ஒரு ஹிந்துவாக இருக்கக்கூடிய வந்து ஷாஜகான் ஒருத்தர் இருக்காருங்க, ஒரு அமைச்சர், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சார்ந்தவர், அவர் அமைச்சர் ஆகிட்டார். அவருடைய அலுவலகத்தில் வந்து இஸ்லாமிய முறைப்படி தானே பண்ணீங்க.
ஏன் அவங்க வந்து இந்து முறைப்படி பண்ணல, கிறிஸ்தவ முறைப்படி பண்ணல? அந்த அமைச்சர் தானே, அமைச்சர் பொதுவானவர் தானே. அவருக்கு வந்து அங்கே வந்து அவருக்கு வந்து முதலாக போய் இஸ்லாமியர்கள் வந்து சேர்ந்து அங்கே ஓதுனாங்க. அப்போ அங்கே மட்டும் நீங்கள் வந்து ஒரு மதத்தினுடைய அடையாளத்தோடு இருக்கீங்களேன்னு கேட்கலீங்க. அப்படி கேட்க முடியுமா? அவர் எல்லா மதத்தையும் சார்ந்த மாதிரி அவர் நடத்த முடியுமா? இது அல்ல. ஒவ்வொருவருக்கும் இப்போ அமைச்சர் ஆனந்த் அவர்கள் இருக்காருன்னா அவருக்கு ஒரு இந்து மதத்தின் மீதும், அதாவது மேல்மலையனூர் மீதும் மிகப்பெரிய பக்தி இருக்குது. அவர் மாதந்தோறும் அங்கே போய் வந்து வழிபடக்கூடிய அவருடைய நம்பிக்கைங்க. ஆனால் அவர் அந்த தொகுதியில் ஓட்டு போட்டவங்க எல்லா மதத்தை சேர்ந்து தானே போட்டிருப்பாங்க சார். அதுக்காக அவர் மாதம் மாறிடணுன்றீங்களா? 3 இப்போ சிலுவையை போட்டுக்கணும், குல்லாவை போட்டுக்கணும், பொட்டு வச்சுக்கணுன்றீங்களா? சரி, தனி மனிதனுடைய நம்பிக்கை என்பது வேறு. அந்த பட்ஜெட்டை நான் முறையாக வரணும், என்னுடைய நம்பிக்கை கூறிய கடவுள் தான் சார். இப்போ வந்து ஒரு தேர்தலில் போட்டிடுறோம், ஒரு எம்எல்ஏ ஆகிறோம், அமைச்சர் ஆகிறோன்னா எல்லா மதத்துக்கும் உண்டான ஒரு விஷயத்துக்கு பொதுவாக இருக்கணுன்றதுல நியாயம். அதுக்காக அவருடைய நம்பிக்கையின்படி எல்லா மதத்துக்கும் போயிட்டு நான் வழிபாட்டில் வைக்கணும், எல்லா மதத்துலேயும் போய் மசூதிலையும் வைக்கணும், அதுலேயும் வைக்கணுன்றலாம் அவசியம் கிடையாது சார். என்ன சார் இது? அதனால் இது வந்து முழுக்க அவர் வேளாண் பட்ஜெட்டை கொண்டு போய் அவர் அந்த இறைவன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து அவர் தாக்கல் செய்கிறார். ஏன்னா முதல்ல அமைச்சராக இருக்கார், அதனால் அவர் அதை செய்கிறார். அதனால் அது ஒன்றும் தப்பு இல்லை. பல்வேறு அரசியல் கருத்துக்களை நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க சார். உங்கள் கருத்தை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.